ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம தேசத்தில் இப்போ எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நம்ம இந்த 12 ஹவர்ஸ் ப்ரேயர் சிறப்பாக ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதிக்க நம்ம இன்னும் ஜெபத்தில் ஊக்கமாக அவரிடத்தில் மன்றாடி பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் எந்தெந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கணும், 5ஆம் கட்டம், 6ஆம் கட்டம், 7ஆம் கட்டம், 4 இடத்துல இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 4 கட்டம் முடிந்து விட்டது. இன்னும் 5, 6, 7, 20ஆம் தேதி பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர், லடாக். அதுக்கப்புறம் 6வது கட்டம் அது என்னைக்கு நடக்குதுன்னா 25/5/24. பீகார் 8 மாநிலங்கள், ஹரியானாவில் 10, ஜார்க்கண்டில் 4, ஒடிசாவில் 6 தொகுதிகள், உத்தரப்பிரதேசம் 14 தொகுதிகள், மேற்கு வங்கம் 8, டெல்லியில் 7. 7வது கட்ட வாக்குப்பதிவு 1/6 ஜூன் மாதம் 1ஆம் தேதி. பீகாரில் 8 இடங்கள், இமாச்சலில் 4, ஜார்க்கண்டில் 3 தொகுதிகள், ஒடிசாவில் 6, பஞ்சாபில் 13, உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கம் 9, சண்டிகாரில் 1. ஸோ இந்த 5வது கட்டம், 6வது கட்டம், 7வது கட்டம் நடைபெற போகின்றது. அது எந்தெந்த மாநிலங்கள்லன்னு சொன்ன என்னென்ன தேதியிலன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 20, 25, 1 20, 25, 1 ஜூன் மாதம். ஓகே, இப்போது அதுக்காக நம்ம ஒரு குறிப்பாக ஜெபம் பண்ணலாம். முதலாவதாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்தில் நம்ம நிறைய நல்ல திட்டங்கள்லாம் வகுக்கப்படுகிறது இல்லை, ஆனால் நிறைய நிறைவேறாமல் போகின்றன. பார்த்திங்கன்னா தேசம் சிறந்த தலைவர்கள் மற்றும் நல்ல திட்டங்கள் இருந்தும் அதை பெற முடியாததற்கு காரணம் என்னன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜனங்களோட திரளான ஜனங்களுடைய பாவங்கள், நிர்விசாரங்கள், சுயநலம், ஊழியர்களை தாக்குவது, எதிர்ப்பது மற்றும் போதிய ஜபமின்மை ஆகிய காரணத்தினால நம்ம சில தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. நல்ல திட்டங்கள் இருந்தும் அவை மக்களிடையே சென்று சேர முடியாமல் நம்முடைய நாடு மிகவும் கஷ்டப்படுகிறது. இது எல்லாமே ஜனங்களை விட்டு விலகணும் அப்படின்னா பாவங்கள், நிர்விசாரம், சுயநலம், ஊழியர்களை எதிர்ப்பது மற்றும் போதிய ஜபம் இல்லாத காரணம். ஸோ இப்போ நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். சங்கீதம் 37:9 கூறியிருக்கிறது போல, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, எத்தனையோ சுயநலக்காரர்கள், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ போராட்டங்கள், ஏசப்பா, எத்தனையோ பொல்லாதவர்கள் நீர் சங்கீதத்தில் கூறியிருக்கிறது போல அவர்கள் புண்டு போகவும், ஏசப்பா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்ளவும் கிருபை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, யாரெல்லாம் உம்மிடத்தில் வாஞ்சையாக, உம்மிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி ஜனங்களுக்காக உண்மையாக பாடுபடுகின்ற தலைவர்கள் இந்த தேசத்தில் தெரிந்தெடுக்கப்பட நீர் கிருபை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று கூறியிருக்கிறீர் ஏசப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஆம் ஆண்டவரே. ஏசப்பா, இதோ இந்த தேசத்திற்காக, இந்த இந்திய தேசத்திற்காக, இது உம்முடைய நாடாக மாறப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஜனங்கள் ஏசப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. நிறைய உண்மையான நிலைகள் ஏசப்பா மறைக்க
மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வருகின்றன ஆண்டவரே. அது முற்றிலுமாக மாறுபட அதற்கு வாஞ்சையாக இருக்கின்ற தேச தலைவர்கள் சந்திக்கப்பட, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக பாடுபட்டீரே ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் ஏசப்பா, இந்த இந்திய தேச ஜனங்கள் அவர்கள் முற்றிலுமாக மாறுபட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். நோவா காலத்தில் ஏசப்பா, நான் ஏன் இந்த ஜனங்களை படைத்தேன் என்று நீர் எவ்வளவு வியாகுலப்பட்டீர் ஆண்டவரே. அதே போல இந்த சூழ்நிலையிலும் பாவத்தில் பெருகி கொண்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனங்களுக்காக ஏசப்பா எங்கள் உள்ளம் ஏசப்பா வேதனைப்படுகிறது ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த இந்தியாவில் ஏசப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், நல்ல தலைவரை கொண்டு வரணும் ஏசப்பா. சுயநலம் இல்லாதவர்களாக, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவர்களாக, தாங்களே ஏசப்பா யாரெல்லாம் இந்த நாட்டிற்காக உம்முடைய சத்தியத்தை நற்செய்தியை பரப்புகின்றார்களோ அவர்களை ஒடுக்காதவர்களாக, அவர்களை தரக்குறைவாக பேசாதவர்களாக இருக்கின்ற தலைவர்களை நீர் கொண்டு வரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நீ ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஏசப்பா. உலகமே இந்த 2024 இந்த பிரதமர் வேட்பாளருக்காக, பிரதமர் தலைவருக்காக எதிர்நோக்கி கொண்டு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஏசப்பா, இந்த இந்திய தேசத்தில் ஏசப்பா, இந்திய தேசம் உம்முடைய ஜனங்களால் ஏசப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் கர்த்தாவே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதலை, மாற்றத்தை கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, உம்மை நோக்கி வாஞ்சி கதறுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும் கர்த்தாவே. நீர் எங்களோடு ஏசப்பா இடைப்படும் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் பரிதபிக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவர் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் ஏசப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யார் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, யார் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அந்த தலைவனே இந்த நாட்டிற்கு பிரதம மந்திரியாக வர வேண்டும் கர்த்தாவே. எந்த சூழ்ச்சியின் காரணமாகவோ, எந்த விதமான பொல்லாப்பின் காரணமாகவோ எதுவும் மாற்றம் ஏசப்பா தலைகீழாக எந்த விதமான துர்ச்செய்தியை பரப்பாமல் நல்ல தலைவர்கள் வர நீர் கிருபை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம இந்தியாவில் பாவம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை நடத்தாமல் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 145:18 பார்த்தீங்கன்னா, 145வது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தர் அதில் பாருங்கள், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஸோ ஆபிரகாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிமித்தமாக அவர் அந்த தேசத்தை அழிக்காமல் பாதுகாத்தார். தன்னுடைய சகோதரனை அழிக்காமல் பாதுகாத்தார். சோதோம் குமாரா அழிக்கப்பட்ட பொழுது ஆபிரகாம் ஒரு நீதிமான் இருந்தால் கூட நான் அவன் நிமித்தமாக அந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது எத்தனையோ
எத்தனையோ பேர் இரவும் பகலுமாக இந்த நாட்டிற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் அல்ல ஏசப்பா, நீரே எங்களை சிறு வயது முதல் தெரிந்து கொண்டுள்ளீர் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க, அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, ஒரு நீதிமான் இருந்தால் கூட அவன் நிமித்தமாக நான் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. சூழ்நிலை மாற்றங்கள் நடைபெறுகிறது ஆண்டவரே. எத்தனையோ வயதானவர்கள் மரிக்கின்றார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த வெப்பத்தின் தாக்கத்தை ஏசப்பா அவர்களால் சந்திக்க முடியாமல், அதை எதிர்கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல ஒரு வசதியான நிலைமையில் இல்லை ஆண்டவரே. இந்தியாவில் எத்தனையோ பேர்கள் வறுமையினால் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக துயரப்படுகிறவர்கள் யாரும் இல்லையா ஏசப்பா? இந்த தேசத்தில் ஒரு ஜீவன் கூட இல்லையா ஆண்டவரே? ஏசப்பா, எத்தனையோ விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஆன்மாக்கள் இல்லை என்றாலும் அவர்களை நீர் படைத்தீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் நீரே அடைக்கலம், நீரே தஞ்சம் ஏசப்பா, நீரே கோட்டை ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பாடுபட்டீரே ஏசப்பா. எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீரே ஏசப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிங்க. இந்த நாட்டில் ஏசப்பா, யாரெல்லாம் உம்மை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் உம்முடைய வழியில் நடக்கின்றார்களோ, யாரெல்லாம் உம்முடைய நாமத்தை இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியான வேளையில் துதித்து கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் நிமித்தமாக இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. இந்த தேசம் அழிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ இயற்கை சீற்றல்களால் இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு காலத்தில் ஏசப்பா வெள்ளம் வந்து இந்த நாட்டை அழித்தது ஆண்டவரே. இப்போ வெப்பத்தின் தாக்கத்தினால எத்தனையோ பேர் அழிந்து கொண்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஓட்டு போடும் பொழுது இந்த எலெக்ஷன் டைமில் இந்த வெப்பத்தின் தாக்கத்தை அதை உணர முடியாமல் அதற்காக போய் வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கணும், எங்களால் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு நினச்சி ஓட்டு போடாமல் இருந்தவங்க நிறைய பேர் ஆண்டவரே. இந்த ஓட்டு போட்ட சதவீதம் குறைந்தது ஆண்டவரே. நேற்று ஏசப்பா ஆந்திராவில் ஏசப்பா இந்த எலெக்ஷன் நடக்கும் பொழுது வன்முறைகள் நடைபெற்றன ஆண்டவரே. அந்த மாதிரிலாம் இல்லாமல் சமாதானத்தோடு நடக்க நீர் கிருபை புரிந்தருளும் ஏசப்பா. எங்கள் விண்ணப்பத்தை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நீதிமான் இருந்தால் கூட நான் அந்த இடத்தையோ அந்த பகுதியோ அந்த தேசத்தையோ நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு நீர்தான் பாதுகாவலராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேளும் ஆண்டவரே. எங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீர் வாய்க்க செய்ய போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமாண்டவரே ஏசப்பா, உம்முடைய தயவால் உம்முடைய கிருபையால் நாங்கள் நடத்தப்படுகிறோம் ஆண்டவரே, வழி நடத்தப்படுகிறோம் ஆண்டவரே. அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு நல்ல தலைவரை தரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக இப்போது நிறைய பேர் வந்து இந்த கேன்வசிங் பீரியடில் நிறைய
நிறைய வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. கவர்ச்சியான பேச்சு, இலவச பொருட்கள், பணம், சினிமா மோகம், ஜனங்களை ஒன்று திரட்டும் போராட்டங்கள், வன்முறைகள், அனுதாப அலைகளை உருவாக்கும் தலைவர்களின் மரணங்கள், இந்த மாதிரி நிலைமையோட அந்த உண்மையான நிலையை மக்கள் அறியவும் அவர்களுடைய மனக்கண்களை திறக்கவும் நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா ஜனங்கள் வந்து ஒரு நாள் அந்த அவங்க போடுற சாப்பாட்டுக்கோ இல்லை ஒரு நாள் அந்த தர பணத்துக்காகவோ அவங்க வந்து இழுக்கப்படக்கூடாது, அவங்க வஞ்சிக்கப்படக்கூடாது. சங்கீதத்தில் நீங்கள் வந்து 64:2 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 64:2, துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அதுக்காக இப்போ ப்ரே பண்ணலாம். எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத உரையாடலுக்கோ பேச்சுக்கோ இடம் தராதபடி ஞானமாய் ஜனங்கள் நடந்துக்கணும். ஏன்னா எத்தனையோ கவர்ச்சியான பேச்சு. ஏன்னா இந்த காலத்தில், கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ விதமான அருவருக்கத்த செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தரை வந்து நம்ம பக்கம் அவங்கள கொண்டு வரணும்னாக்கா ஒரு கவர்ச்சியான பேச்சு மூலமாக, செய்கைகள் மூலமாக அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படாமல் அவர்கள் வந்து நல்ல ஜப வாழ்க்கையில் இருந்தாக்கா அவங்க வந்து வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு அவங்க வந்து இழுக்கப்பட மாட்டார்கள். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கத்தாவே, நீர் அறிவீர் சுவாமி. ஏசப்பா, எவ்வளவோ வஞ்சகமான பேச்சுக்கள், எவ்வளவோ பணங்கள், கரப்ஷன், எவ்வளவோ ஏசப்பா ரகசிய திட்டங்கள், ஆலோசனைகள், ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கின்றார்கள் ஏசப்பா. இதையெல்லாம் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஞான கண்களை நீர் திறந்தருளும் கத்தாவே. இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு யார் நல்ல தலைவன், யார் நமக்காக பாடுபடுவார், யார் நமக்காக பரிந்து பேசுவார், யார் கர்த்தருக்கு பயந்து நடப்பார் என்று புரிந்து நல்ல தலைவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்க அவர்களுடைய மனக்கண்களை, அவர்களுடைய ஞான கண்களை திறந்தருளும் ஏசப்பா. ஆம் ஆண்டவரே, ஏசப்பா, இதுவரை இந்த ஜனங்கள் ஏசப்பா பாதிக்கப்பட்டது போதும் ஆண்டவரே. ஒரு உண்மையான பொய் சொல்லாத, உமக்காக பாடுபடுகின்ற, இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கின்ற ஒரு தேச தலைவனை தாரும் கத்தாவே. ஏதோ சும்மா வாக்குறுதியை கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நல்ல மனசாட்சியோடு நம்ம சொன்னோம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற உண்மையான ஒரு நல்ல தலைவனை, ஒரு தேச தலைவனை கொண்டு வர போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆம் கர்த்தாவே, ஏசப்பா, எத்தனையோ ஜனங்கள் ஏசப்பா குழுவாக, தனியாக, ஒரு பெரிய கன்வென்ஷன்லேயோ இல்லை ஒரு பெரிய குழுக்களாகவோ ஏசப்பா எத்தனையோ பேர் ஏசப்பா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் ஒவ்வொருடைய ஜபத்தை நீர் கேட்டருளும் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, துன்மார்கள் செய்கின்ற அந்த ரகசிய ஆலோசனைக்கு நாங்கள் இழுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அந்த பணத்திற்கு நாங்கள் அடிமையாகக்கூடாது ஆண்டவரே.
அவர்கள் தரும் அந்த சாப்பாட்டிற்காக, அந்த சினிமாவிற்காக நாங்கள் அடிமை ஆகக்கூடாது ஆண்டவரே. நீரே உண்மை உள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. அந்த நல்ல வழியிலே நடத்தக்கூடிய ஒரு தலைவனை, ஒரு தேச தலைவனை, ஒரு பிரதம மந்திரியை தரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் குறைகளை நீர் மன்னித்தருளும் கர்த்தாவே. உமக்கும் எங்களுக்கும் இடையே எங்கள் பாவங்கள் நாங்கள் உம்மோடு கிட்ட சேராமல் எங்களை ஏசப்பா எங்களை தடுக்கின்றது ஆண்டவரே. அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எல்லாவித கெட்ட ஆலோசனைக்கும், எல்லா விதமான கெட்ட வழிகளுக்கும், ஆலோசனைக்கும் எங்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் ஏசப்பா ஏதோ கடமைக்காக ஜபம் பண்ணாமல் ஏசப்பா முழு மனதோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆவியோடும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகம் எத்தனையோ வஞ்சக பேச்சினால எத்தனையோ பேர் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் குடி போதையில் மயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் அலைக்கழிக்கப்பட்டு காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த குடி ஏசப்பா இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். எத்தனையோ குடும்பங்கள் தலைவனை, கணவனை, பிள்ளைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அதை நீர் கண்ணோக்கி பார்த்தலும் கர்த்தாவே. இதிலெல்லாம் ஒரு விடுதலை வேண்டுமென்றால் இந்த தேசத்தில் எங்களை நடத்தி செல்லுகின்ற ஒரு பொறுப்பான உண்மையான தலைவனை தாரும் கர்த்தாவே. ஒரு தேச பக்தியுள்ள ஒரு பிரதமரை தாரும் கர்த்தாவே. நீர் அதற்காக எங்களுக்காக கூடிய விரைவிலே தரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். மூல ஜபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க. அப்போது அந்த ஜனங்களை வந்து சிந்திக்க விடாமல் தடுப்பாங்க. ஜனங்களை மயக்கி அவங்க வந்து சொந்தமாக சிந்திக்காமல் அவர்களை மனக்கண்களை குருடாக்குகின்ற அந்தகார கிரியைகளாகிய மந்திரவாதங்கள், சிறப்பு பலி பூஜைகள், யாகங்கள், பிரிவினைகளை தூண்டும் யாத்திரைகள், மதவெறியை தூண்டும் பிரச்சாரங்கள், கலவரங்கள், இது எல்லாமே செயலிழந்து போகணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 107:19 எடுத்துக்குங்க. சங்கீதம் 107 19வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஸோ நம்ம ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு பதில் தருவார். அதை நம்ம விசுவாசிக்கணும். ஸோ எதுலேருந்தெல்லாம் நம்ம விடுபடணும்? மந்திரவாத செயல்கள், அதுக்கப்புறமா வந்து சிறப்பு பலி பூஜைகள், யாகங்கள், பிரிவினை தூண்டும் யாத்திரைகள், மதவெறியை தூண்டும் பிரச்சாரங்கள், கலவரங்கள், இது முற்றிலுமாக நம்ம இந்திய தேசத்தில் செயலிழந்து போகணும். அதை சொல்லி எல்லாம் யாரும் வந்து மதத்தின் அடிப்படையில் ஓட்டு கேட்கவே கூடாது. அந்த மதவெறி கொண்ட தலைவர்கள் வந்து நாட்டுக்கு வரவே கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் உணர்ந்து ஜனங்கள் வந்து ஓட்டு போடணும். இவங்களை கொண்டு வந்தாக்கா இவங்களால நாட்டில் மதவெறி வருமா, கலவரம் வருமா, போராட்டம் வருமா அப்படின்லாம் சிந்திக்கணும். சிந்தித்து ஓட்டு போடுங்க. ஏன்னா இன்னும் நான்கு கட்டங்கள் தான் முடிந்திருக்கு. 5, 6, 7 கட்டங்கள் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நார்த்தில் தான் இனிமேல் வந்து ஓட்டிங் போகிறது. ஸோ அந்த ஜனங்கள்லாம் சிந்திங்க, யாருக்கு நம்ம ஓட்டு போடணும், எந்த தலைவன் ஓட்டு போடணும். இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், பூஜை, அதுக்கப்புறம் மற்றவர்களை வந்து அழிக்கக்கூடிய செயல்களை தூண்டுகின்ற அந்த யாகங்கள், இது எல்லாமே வந்து ஒன்றுமே நடைபெறக்கூடாது. கர்த்தரை மட்டும் நம்புகிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி வாழுகின்ற அந்த தலைவன் தான் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த இந்திய தேசம் ஏசப்பா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தாலும் ஆண்டவரே, இங்கே பல்வேறு இனம், பல்வேறு மதம், பல்வேறு ஜாதி, பல்வேறு மற்ற பிரிவினைகள் கொண்ட இந்த இந்திய மக்களை நீர் கண்ணோக்கி பாத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் தான் வணங்குற
தெய்வம் தான் உண்மையான தெய்வம், தன்னுடைய மதம்தான் சிறந்தது, தன்னுடைய இனம்தான் சிறந்தது அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கத்தாவே. அவர்களிடையே ஏசப்பா அந்த வேற்றுமையிலையும் ஏசப்பா ஒற்றுமையாக வாழ விருப்பப்படுகின்ற இந்த இந்திய மக்களை நீர் கண்ணோக்கி பாத்திரலும் கத்தாவே. மதவெறியை தூண்டுகின்ற தலைவர்கள் வரக்கூடாது ஏசப்பா. ஒரு இனத்தை இன்னொரு இனத்தை கொண்டு அழிக்கின்ற தலைவர்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஜாதி வெறி பிடித்தவர்கள் வரக்கூடாது ஆண்டவரே. மதவெறி பிடித்தவர்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் இந்திய தேசத்தை கண்ணோக்கி பாத்திரலும் கத்தாவே. மத இன ஜாதி மற்றும் எந்த வெறியாலும் அலைக்கழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இந்த ஜனங்களை வேறு திசைக்கு நடத்தி செல்கின்ற தலைவன் வரவே கூடாது ஏசப்பா. எங்களை கண்ணோக்கி பாத்திரலும் கத்தாவே. ஏசப்பா, இந்த இந்திய தேசம் உம்முடைய தேசம் கத்தாவே. இந்த உலகத்தில் எழுப்புதல் இந்திய தேசத்திலே வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா, யாருக்கிட்ட நல்ல ஒரு மத நல்லிணக்கம் ஒழுக்கம் வாஞ்சை மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணம் இருக்கிறதோ அந்த தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் கத்தாவே. ஒரு பூஜையும் செஞ்சுட்டு பலி செய்து கொண்டு மற்றவர்களை அழித்து கொண்டு வாழ்கின்ற தலைவர்கள் அவர்கள் தருகின்ற பிரச்சாரங்கள் ஆலோசனைகள் எல்லாமே செயலிழந்து போனோம் ஏசப்பா. இந்த நிமிடமே ஏசப்பா, உண்மையான தேவன் நீர் ஒருவரே என்பதை மக்கள் உணரட்டும் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்பதை இந்த ஜனங்கள் உணரணும் கத்தாவே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே தெய்வம் என்பதை உணர வேண்டும் கத்தாவே. ஏசப்பா, வேறு எந்த மதமோ வேறு எந்த கடவுளோ வேறு எந்த கிரியையோ உமக்கு விரோதமாக செயல்படாமல் இருக்க நீர் கிருபை தாரும் கத்தாவே. எல்லா உணர்வுகளுக்கும் மதிப்பு தரக்கூடிய ஒரு தலைவரை கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா, ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை ஏசப்பா நீர் கண்ணோக்கி பார்த்து ஒரு நல்ல தலைவனை கொண்டு வரப்போவதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா, நீர் கல்லோ மரமோ அல்ல ஆண்டவரே, நீர் உண்மையான தெய்வம் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும் கத்தாவே. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். ஆமாண்டவரே ஏசப்பா, நீர் கல்லோ மரமோ கிடையாது கர்த்தாவே. நீர் பேசுகின்ற உண்மையான எங்களை அரவணைத்து செல்கின்ற எங்களை பாதுகாக்கின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஏசப்பா, அதை மக்கள் உணர வேண்டும் கர்த்தாவே. அதை உணரக்கூடிய நிலைமையிலே அவர்களை வழிநடத்தி செல்லும் கர்த்தாவே. எந்த விதமான பாவ செயலுக்கோ குடிக்கோ போதைக்கோ இல்லை ஒரு நயவஞ்சகமாக பேசுகின்ற அந்த பேச்சுக்கோ அடிமைப்பட்டு எந்த ஒரு கட்சிக்கோ ஓட்டு போடாத வண்ணம் இந்த ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்தரலும் கத்தாவே. அனைத்தையும் உடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜாதி மதம் இனம் கட்சி அடிப்படையில் வாக்களிப்போரின் மனக்கண்களை திறந்து தேவ சித்தத்தின்படி வாக்களிக்கணும். அதுக்கப்புறமா ஜாதி மதம் இனம் இந்த அடிப்படையில் யாரும் வாக்களிக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய சித்தம் என்னன்னு அறிந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஜனங்கள் வாக்களிக்கணும். அதுக்கப்புறம் தேர்தல் முறைகேடுகள் வன்முறைகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் போன்ற ஜனங்களை வஞ்சிக்கும் செயல்பாடுகள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். ஸோ இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 136:4 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 136:4 வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ ஒரு பெரிய அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் அதை செய்ய போகின்ற கர்த்தரை நாம் இப்போ துதிக்கணும். அவரை நாம் தேட வேண்டும். தேர்தல் நேரங்களில் இந்த ஜாதி மதம் இன அடிப்படையில் யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காகவும் முறைகேடுகள் வன்முறைகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் இப்போ யார்
யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களோட எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகங்கள் நடைபெறாத வண்ணம் ஜனங்கள் பாதுகாக்கப்படவும், அவர்கள் எந்த விதத்திலையும் அவர்கள் வஞ்சிக்கப்படாத வண்ணம் ஜனங்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த தேர்தல் நேரத்தில் ஜாதி மத இனத்தை பார்க்காம தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்படணும் கர்த்தாவே. அவர்கள் ஏசப்பா, நான் இந்த ஜாதி எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இந்த மதம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிமுறையை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள இல்லாமல், நான் இந்த இனம் நீங்கள் என் கம்யூனிட்டிக்கு தான் போடணும், வேறு யாருக்கும் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க யாருமே வரக்கூடாது ஆண்டவரே. இந்த தேர்தல் நேரத்தில் வன்முறைகளை தூண்டாத வண்ணம் உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஜனங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அதே போல் உம்முடைய திட்டத்தை அறிந்த உம்முடைய சித்தத்தை அறிந்த தலைவர்கள் வர வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, யாரையும் ஏசப்பா இந்த தப்பான முறையில் வழிநடத்தி செல்லாத வண்ணம் இந்த முறைகேடுகள் வன்முறைகள் அதிகாரத்திற்கு இருக்கிறதுனால பலவித போராட்டங்களை கொண்டு வருகின்ற அந்த குழுக்களை நீர் சந்தித்தருளும் கர்த்தாவே. முற்றிலுமாக அந்த நிலைமை மாற வேண்டும் கர்த்தாவே. ஏசப்பா, ஒரு சில இடங்களில் அமைதியாக சமாதானமாக தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல தலைகீழாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஏசப்பா, சண்டைகள் போராட்டங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேச்சுக்கள் ஏசப்பா, அந்த தேர்தல் ஒரே ஒரு நாள் ஏசப்பா நடக்கப்போகுது. ஆனால் அதுதான் இந்த நாட்டோட தலையெழுத்தையே மாற்றப்போகிறது என்பதை உணர்ந்து செயல்படணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சக பேச்சினாலோ போராட்டத்தினாலோ வன்முறையினாலோ அவங்கள இழிவாக பேசுறதுனாலையோ நேரத்தை கழிக்காமல் நல்ல சிந்தித்து செயல்பட இந்த ஜனங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, அவர்கள் எந்த காலத்திலும் ஏசப்பா அவர்கள் ஒரு மாதிரி விரக்தி ஆகிடக்கூடாது ஆண்டவரே. நீர் அவர்களோடு இருந்து ஒரு பெரிய அதிசயத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த இந்திய நாட்டை நீர் ஆளப்போவதற்காக அந்த சித்தத்தை உணர்ந்தவனாக அந்த உம்முடைய விருப்பத்தை அறிந்தவனாக உள்ள தலைவன் வருவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. சிம்மோல ஜபம் கிளம்பிதாவே. ஆமீன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெற்றி இப்போ பெறுவாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க லஞ்சத்துக்கு இடம் கொடாமல் ஜனங்களின் வாழ்வாதாரங்களை பெருக செய்கின்ற உண்மையான தலைவர்களாக வர வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா லஞ்சம் தான் பெருசாக இருக்குது. லஞ்சம் வாங்கிறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. எங்கே போனாலும் ஜனங்கள் மற்றவர்களுடைய தேவைகளை புரிந்து செயல்பட வேண்டும். ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில காரியங்களை இழுத்தடிப்பாங்க. அப்போவே புரிஞ்சுக்கணும் அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. 1 வருடம் 2 வருடம் அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இருக்காது. ஏன்னா கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, உன்னை ஒரு பொசிஷனில் வைக்கிறாரு, உன்னை தேர்ந்தெடுக்கிறாரு, உனக்கு வெற்றியை தராரு. நீ ஒரு அதிகாரத்தில் போய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, மக்களுக்கு நல்லது செய்வியா, மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பியா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாரு. பணத்துக்கு அடிபணிஞ்சு வாழக்கூடாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஜனங்களின் உரிமைகளை பேணி காத்து மத நல்லிணக்கத்தை உறுதி செய்து சபைகளை நேசிக்கின்ற தலைவர்கள். ஏன்னா இந்த இந்தியாவில் பல்வேறுபட்ட மதங்கள் இருக்குல்ல, அப்போது அந்த மத நல்லிணக்கத்தை உறுதி செய்யவும் ஜனங்களோட உரிமைகளை பேணி காக்கவும் சபைகளை நேசிக்கின்ற தலைவர்கள் இவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படணும். சங்கீதம் 138:8 எடுத்துக்கோங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஸோ கர்த்தர் நமக்காக நம்மளுடைய ப்ரேயரை கேட்டு நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக வெற்றியாக ஒரு நல்ல செய்தி தரப்போவதற்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். என்னென்ன குறிப்புகள் பார்த்திங்கன்னா, ஜனங்கள்
வந்து லஞ்சம் வெற்றி பெறுபவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து ஜனங்களோட வாழ்வாதாரங்களை பெருக செய்யணும். அதுக்கப்புறமா அவர்களுடைய உரிமைகளை பேணி காக்கணும். மத நல்லிணக்கத்தை உறுதி செய்யணும். சபைகளை நேசிக்கணும். இதுக்காக இந்த குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு சிறு காரியத்துக்கு போனாலும் இந்த காலத்தில் ஏசப்பா லஞ்சம் பணம் கொடுத்தா தான் வேலை நடக்குது ஆண்டவரே. அந்த நிலைமை முற்றிலுமாக மாறுபடணும் ஆண்டவரே. ஏசப்பா, பணம் இருக்கிறவங்க கொடுத்துட்றாங்க ஆண்டவரே. பணம் இல்லாதவங்களை யோசித்து பாருங்க ஏசப்பா. அவங்க எங்கே போவாங்க? அந்த குற்ற உணர்ச்சி ஜனங்களுக்கு வரணும் ஏசப்பா. ஒருத்தங்கிட்ட பணத்தை வாங்கி தான் நான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை எடுத்து போட்டுடலும் கர்த்தாவே. நான் இவ்வளோ செலவு பண்ணேன், நான் இவ்வளோ என் பணத்தை முதலீடு போட்டேன், அதெல்லாம் நான் இனிமேல் இப்படி தான் என்னால் எடுக்க முடியும், இப்படி தான் நான் லாபத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்கள மாற்றி அருளும் கர்த்தாவே. லாபம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆனாலும் ஏசப்பா, ஒரு சிறு லாபம் போதும் ஏசப்பா. அதற்காக முற்றிலுமாக அந்த ஜனங்களை வஞ்சித்து அவர்களிடத்திலிருந்து பணத்தை பெறக்கூடாது ஆண்டவரே. அதற்காக ஏசப்பா, அதே போல் மத நல்லிணக்கத்தை ஏசப்பா போற்றக்கூடிய தலைவர்கள் வர வேண்டும் கர்த்தாவே. அதுக்கப்புறமா வந்து உரிமைகளை பாதுகாக்கின்ற தலைவர்கள், சபைகளை நேசிக்கின்ற தலைவர்கள் வரணும் ஆண்டவரே. நல்ல ஒரு ஏசப்பா, அந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்காக வாதிடுகின்ற, எங்களுக்காக போராடுகின்ற தலைவர்களை கொண்டு வரப்போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எவ்வளோ நாட்கள் ஏசப்பா நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஏசப்பா. ஒரு இடமா நாங்கள் அலையும் பொழுது எங்கள் கால்களும் எங்கள் கைகளும் ஏசப்பா, எங்கள் உடம்பும் ஏசப்பா சோர்ந்து போகிறது ஆண்டவரே. எங்களுக்கு பலனில்லை ஆண்டவரே. ஏசப்பா, இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. யார் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்பதை நீர் நிர்ணயித்திருக்கிறீரோ அந்த தலைவரை நீர் கொண்டு வரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் இதுவரை எந்த பாவ தொழிலிலே ஈடுபட்டிருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு நல்ல மனசாட்சியோடு வாழ கிருபை தாரும் கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவருடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற தலைவர் வருவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து தங்கள் பொறுப்பை உணர்ந்து வாக்களிக்கணும். ஏன்னா இப்போது வந்து நிறைய வந்து இந்த மே மாதம் கடந்து போக போக பார்த்திங்கன்னா, இந்த வெப்பத்தினோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், ஒரு நாளும் வந்து அந்த டெம்பரேச்சர் நம்ம நியூஸில் பார்த்தோம்னாக்கா ஏறிக்கொண்டு தான் போகுதே ஒழிய இறங்கலை. ஆனால் ஒரே ஒரு கிருபை, இடையில கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு மழையை தந்தார். அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இனி வரும் காலங்கள்லேயும் நம்மளுக்கு வந்து கர்த்தர் நல்ல ஒரு தட்பவெட்ப சூழ்நிலையை தரணும்னு வேண்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மக்கள் தங்கள் பொறுப்பை உணரணும். ஏன்னா நம்ம வந்து ஓட்டு போட்டால் தான் நம்ம நினச்சா அந்த தலைவரை கொண்டு வர முடியும். நம்ம பாட்டுக்கு ஓட்டு போடாமல் வீட்டில் உக்காந்துருன்ட்டு அதுக்கப்புறம் போய் ஐயோ இவன் வந்துட்டானா அவன் வந்துட்டானான்னு புலம்புறது வந்து வேஸ்ட்டு. அதனால் நம்ம பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையம் தங்கள் தேர்தல் பணியை அவங்க வந்து நாடு முழுவதும் பட்சபாதம் இல்லாமல் அதை செய்யணும். தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி, இப்போ இந்தியா ஒரு கண்ட்ரியில் இத்தனை மாநிலங்கள் இருக்குது, 29. ஒரு இடத்துலையும் அவங்க பட்சபாதம் பார்க்கக்கூடாது. இப்போ ஆளுங்கட்சி இருக்கிற இடத்துல ஒரு மாதிரியோ, ஆளுங்கட்சி இல்லாமல் ஆட்சி செய்கிற இடத்துல வேறு மாதிரியோ, அப்படியெல்லாம் முறை தவறி அவங்க நடக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து ஐபிஎஸ், ஐஏஎஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த அதிகாரிகள் எல்லாம் தேசத்தில் உண்மையாக இருக்கிறவங்க அமர பண்ணவும், நிர்வாகம் சிறந்த நிர்வாகம் இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த தேசத்தில் ஏற்படுகின்ற எத்தனையோ சிக்கல்கள், சவாலான சிக்கல்கள் இருக்கும். அது எல்லாவற்றையும் திறமையாக செயல்படுத்தக்கூடிய தலைவர்கள். ஏன்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா
ஒரு தலைவர் கீழே தான் வேலை செய்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் சில இடத்துல வந்து அவங்க ஒடுக்கப்படுறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையை செய்ய முடியாத மாதிரி அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த நிலைமை முற்றிலுமாக மாறணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கதவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஸோ அந்த தலைவர்கள் அவங்களால அந்த பொசிஷனில் இருக்கும் பொழுது அவங்களால இந்த ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியும். ஆனால் அப்படி இருந்தும் அவங்க செய்யாமல் இருக்கிறது கூடாது. அது வந்து ஒரு பாவமான செயல். யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த தலைவர்கள் வந்து எந்த ஒரு போராட்டம் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க நல்ல நல்ல ஆலோசனை தருவாங்க. அதெல்லாம் செயல்படாதவனும் தடுக்கின்ற தலைவர்கள் வந்து வரவே கூடாது. இப்போ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் நல்ல ஒரு திறமையோடு செயல்படணும். அதுக்கப்புறமா வந்து தேர்தல் ஆணையம் வந்து பட்சபாதம் பார்க்கக்கூடாது. மக்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். இதுக்காக ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, தேர்தல் ஆணையம் ஏசப்பா, இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லேயும் பட்சபாதம் பார்க்காம நேர்மையாக செயல்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள ஏசப்பா எந்த விதமான கருத்து வேறுபாடோ இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேறு மாதிரின்னு செயல்படக்கூடிய அந்த தேர்தல் ஆணைய தலைவர்களை நீர் முற்றிலுமாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே. அதே போல் ஏசப்பா, மக்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும். ஓட்டு போடணும். ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் செயல்படும் பொழுது அவர்கள் திறமையாக செயல்படவும், அவர்களை நிர்வகிக்கின்ற தலைவர்கள் ஏசப்பா அவர்களை எந்த செயலும் செய்ய விடாதபடி தடுக்கக்கூடாது ஆண்டவரே. அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தலைவர்களை நீர் கொண்டு வரப்போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, ஒரு போஸ்ட்டில் இருக்கிறப்போ அவங்களால இந்த காரியம் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவங்க நேர்மையாக நடந்து கொள்ளணும் கர்த்தாவே. அந்த தைரியத்தை தாரும் கர்த்தாவே. எந்த பார்ஷாலிட்டியும் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, உம்மிடத்தில் பட்சபாதம் கிடையாது ஆண்டவரே. நீர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. அதே போல் இந்த அதிகாரிகளும் இந்த தலைவர்களும் மனிதர்களுடைய நிலைமையை உணர்ந்து செயல்படணும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நீதிமொழிகள் 19:21 எடுத்துக்கோங்க. 19வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். இப்போ வந்து நம்ம நிறையா மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். அப்போ பார்த்திங்கன்னா, அடுத்ததாக நம்ம ஜெபம் பண்ண போகிறது, ஒரு தொகுதி இருக்குதுன்னாக்கா அந்த தொகுதிக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி, அதுக்கப்புறமா அந்த நிதி வந்து அந்த ஜனங்களுடைய தேவையை அறிந்து அவங்க வந்து அதை செஞ்சு தரணும். அதுக்கப்புறமா வாக்குப்பதிவு மையங்கள்லேருந்து வாக்கு என்னும் மையத்திற்கு சேகரிக்கப்படும் ஒவ்வொரு இயந்திரங்களும் வந்து பத்திரமாக அவங்க எடுத்து செல்லப்பட வேண்டும். அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த பாதுகாப்பான சூழல் இருக்கணும். அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படக்கூடாது. இந்த 2 பாயிண்ட்டுக்காக, ஒன்று வந்து எந்த தொகுதிக்கு எந்த நிதி ஒதுக்கப்படுதோ அது என்ன காரணத்துக்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த காரணத்துக்காக அது செலவிடப்படணும். அதுக்கப்புறமா இந்த வாக்கு பதிவு முடிஞ்சப்புறம் இந்த எந்திரங்கள் எங்கே பாதுகாப்பாக எடுத்து செல்லப்படுகிறதோ அந்த இடத்துக்கு
எந்த விதமான நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நியூஸ் பார்த்தோம், அந்த எந்திரங்கள் எல்லாம் எரிந்தது, வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிலைமை வராத வண்ணம் கர்த்தர் வந்து பாதுகாக்கணும். இந்த 2 பாயிண்ட்டுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்களோ அங்கே பத்திரமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அங்கு வைக்கப்படுகின்ற அதிகாரிகளும் ஏசப்பா உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கணும் ஆண்டவரே. எந்த முறைகேடும் நடக்கவே கூடாது ஆண்டவரே. ஓட்டு எண்ணப்படும் வரைக்கும் ஏசப்பா அந்த இயந்திரங்கள் எந்த குறையும் பழுதும் இல்லை நெருப்பும் பற்றாத வண்ணம் நீர் அதை பாதுகாத்தரலும் கத்தாவே. அதே போல் எந்த தொகுதிக்கு என்ன நிதி ஒதுக்கப்படுகிறதோ அது முழுவதுமாக அது அந்த மக்களை சென்று அடைய நீர் கிருபை தாரும் கத்தாவே. நீர் எங்களோடு இருந்து எங்களுக்காக ஏசப்பா செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கும் ஆண்டவரே, ஆனாலும் நீர் உம்முடைய யோசனை மட்டுமே நிலை நிற்கும் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் ஆலோசனையின் கர்த்தர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்து தரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா, இதோ ஜனங்கள் எல்லாம் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய நல்ல செய்தி கொண்டு வரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா, அந்த வாக்குப்பந்து எந்திரத்தை உம்முடைய தூதர்களால் உம்முடைய சட்டைகளின் கீழே அதை பாதுகாப்போடு எந்த இடத்தில் வைக்கப்படுகிறதோ எந்த சேதமும் ஏற்படாத வண்ணம் நீ காக்கப் போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. சும்மா ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பாராளுமன்றம் வந்து இப்போது இந்த தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க ஜெயிச்சுட்டு அவங்க அந்த பாராளுமன்றத்தில் தங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அங்கே அமரும் பொழுது எந்த விதமான கூச்சல் குழப்பம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த மாண்பு, பாராளுமன்றத்துக்கு என்ற ஒரு மாண்பு இருக்குது, அது மதிக்கப்படணும். அதுக்கப்புறமா விவாதங்கள் நடைபெறும் பொழுது அது ஆரோக்கியமாக இருக்கணும். அங்கே வந்து சண்டையோ சச்சரவோ வராத வண்ணம் அந்த இடத்த வந்து கர்த்தர் பாதுகாக்க வேணும். அதுக்கப்புறமா குற்ற பின்னணி உள்ளவர்கள், அதிகாரத்தை மீறுகிறவர்கள், அரசியல் கட்சிகளில் இணையாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யணும். அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடவே கூடாது. இந்த 2 இதுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். ஒன்று வந்து பாராளுமன்றம் நடைபெறும் பொழுது எந்த விதமான சிக்கலோ அதுக்கப்புறமா கூச்சல் குழப்பமோ அந்த கண்ணியமோ மாறுபடாமல் இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, தேர்தலில் போட்டியிடுற தலைவர்கள் குற்ற பின்னணியோ இல்லை அதிகாரத்தை மீறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த 2 பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, கடைசி ஆக நீங்கள் வந்து ஏசையா 59:2 எடுத்துக்கோங்க. ஏசையா 59வது அதிகாரம் 2வது வசனம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய சமூகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஸோ இந்த ஏசாயா 59:1 பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி வந்து மந்தமாகவும் இல்லை. இதனால் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஒன்று வந்து குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்க போட்டியிடக்கூடாது. அதுக்கு பாராளுமன்றத்தின் அந்த மாண்பு மதிக்கப்பட வேண்டும். கூச்சல் குழப்பம் இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்படணும். இதுக்காக ஜெபிக்கலாம். ஏசப்பா, ஆம் ஆண்டவரே, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, தேர்ந்தெடுக்கின்ற தலைவர்கள் அந்த பாராளுமன்றத்திலே அமரும் பொழுது ஏசப்பா ஆரோக்கியமான நல்ல ஒரு வாக்குவாதங்கள் நடைபெற வேண்டும் கர்த்தாவே. நல்ல திட்டங்களை கொண்டு
கொண்டு வர தந்து தர வேண்டும். மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ எந்த திட்டங்களும் வரக்கூடாது ஆண்டவரே. அதே போல் ஏசப்பா அங்கே கூச்சல் குழப்பம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த பாராளுமன்றத்தில் ஏசப்பா அந்த மீட்டிங் நடைபெறாத வண்ணம் தடுக்கின்ற அத்தனை பேரையும் நீர் சந்தித்தருளும் கத்தாவே. அதே போல் தலைவர்கள் ஏசப்பா குற்ற பின்னணியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் ஏசப்பா முரண்பாடாக நடக்கிறவர்கள், இவங்க யாருமே இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நோக்கி ஏசப்பா உம்மை நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை, நல்ல தேச தலைவரை, நல்ல பற்றுடைய தலைவரை, சுயநலம் இல்லாத தலைவரை தரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பண ஆசை இல்லாத, பொருள் ஆசை இல்லாமல், பெண் ஆசை இல்லாமல், நாட்டுக்காக தியாக மனப்பான்மையோடு இந்த ஜனங்களுக்காக போராடக்கூடிய தலைவனை தரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா பல்வேறு குற்றங்கள் புரிந்து அவர்களை எப்படி ஏசப்பா நாட்டை ஒரு நியாயம் தீர்க்க முடியும் ஆண்டவரே. ஒரு நல்ல தலைவனுக்கு எப்படி அவன் பொருந்த முடியும் ஆண்டவரே. எந்த கொலை பின்னணியோ இல்லை வேறு எந்த அவதூறோ இல்லை வேறு எந்த பழிவான இழிவான செயல்களை செய்கின்றவர்களாக தலைவர்கள் இருக்கவே கூடாது கர்த்தாவே. அவர்களை நம்பி எப்படி ஏசப்பா பல்வேறு திட்டங்களை ஏற்ற முடியும் ஆண்டவரே. நீர் நல்ல திட்டங்கள் வகுத்து கொடுத்தாலும் அதை செயல்படக்கூடிய தலைவர்கள் வேணும் ஆண்டவரே. நல்ல ஞானமுள்ள தலைவர்கள் வேண்டும் கர்த்தாவே. அப்பேற்பட்ட தலைவர்களை நீர் கொண்டு வரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக புலம்பல் 3:22 புலம்பல் நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். நம்ம நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அதை நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கடைசியாக நம்ம ப்ரே பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது, வாக்குவாதம் மற்றும் மோதல் சூழ்நிலையை உருவாக்குவது, வன்முறையில் ஈடுபடுவது, இந்த செயல்கள்லாம் இல்லாமல் சமாதானமாக இருக்கணும். வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது, வாக்குவாதம், மோதல், இந்த சூழ்நிலையை உருவாக்குவது, வன்முறையில் ஈடுபடுவது, இந்த சூழ்நிலைகள் இல்லாத வண்ணம் எல்லா தேர்தல் இனி நடக்கப் போகின்ற இடங்களில் சமாதானமாக நடக்கணும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது இந்த செய்தித்தாள்கள், ஊடகங்கள், அதுக்கு தொடர்புடைய அனைத்து காரியங்களும் எந்த விதமான பொய்யான செய்திகளையோ பரப்பக்கூடாது. அவங்க நல்ல ஆரோக்கியமாகவும் விழிப்புடனும் பொறுப்புடனும் அந்த பணியில் செயல்படணும்னு நம்ம கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். எல்லாரும் இது கடைசியாக இந்த கடைசி அந்த நிமிடத்தில் ஏசப்பாக்க நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏன்னா இவ்வளவு காலம் நம்மளை போஷித்து, நம்மளை பராமரித்து, நம்மளை ஆண்டு கொண்டு, நம்மளை வழிநடத்தி கொண்டு அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, இனி வரும் காலங்கள்லையும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்க அவருடைய கிருபை நம்மளை தாங்கி கொள்வதற்காக நம்ம அவர்கிட்ட நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த வாக்குச்சாவடிகளில் ஏசப்பா எந்த விதமான போராட்டமோ இல்லை கூக்குரலோ இல்லை அதிகார துஷ்பிரயோகமோ நடைபெறாத வண்ணம் இந்த இந்திய தேசத்தை நீர் பாதுகாத்தரலும் கர்த்தாவே. ஏசப்பா, மற்றுமாக இனி நடக்கப் போகின்ற அந்த மாநிலத்தில் ஏசப்பா வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது, வாக்குவாதம் பண்ணுவது மற்றும் மோதல் சூழ்நிலை உருவாக்குவது, வன்முறையில் ஈடுபடுவது, இந்த சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் அந்த இடத்தை நீர் பாதுகாத்தரலும் கர்த்தாவே. மற்றும் செய்தித்தாள்கள், ஊடக
ஊடகங்கள் மற்றும் அதற்கு தொடர்புடைய எந்த விதமான மீடியாக்களோ ஏசப்பா ஒரு நல்ல செய்தி மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் கர்த்தாவே. தவறான செய்திகளை கொண்டு சேர்க்காத வண்ணம் அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. இப்பொழுது வேண்டுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்தவராக இருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட ஏசப்பான்னு கேளுங்க. கேட்டால் தான் நம்மளுக்கு அவர் கேளுங்கள் தரப்படும்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, எங்களுக்கு இந்திய தேசத்தில் நல்ல தலைவரை தாரும் கர்த்தாவே. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை நாங்கள் உணரணும் கர்த்தாவே. இந்த இந்திய தேசத்தில் பிறந்ததுக்காக நாங்கள் பெருமைப்படுறோம் ஏசப்பா. நாங்கள் இங்கே சுதந்திரமாக வாழ்கிறோம் ஏசப்பா. எங்கள் மதத்துக்கோ இனத்துக்கோ எந்த விதமான சேதாரமோ இல்லை எந்த விதமான எங்களுக்கு ஒரு கெடுதலோ நடக்காத வண்ணம் இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தின தேவன் இனிமேலும் எங்களை வழிநடத்த போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ இடங்களில் மணிப்பூர்லலாம் ஏசப்பா வன்முறையில் ஏசப்பா அந்த ஜாதி கலவரத்தில் மத கலவரத்தில் அந்த இனங்கள் ஏசப்பா அழிந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த ஜனங்கள் துன்பப்படுகிறார்கள் ஆண்டவரே. உம்மை துதிப்பதற்கும் உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கும் இடம் இல்லாமல் கதறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த நிலைமை தமிழ்நாட்டிற்கும் ஏசப்பா திரும்பாத வண்ணம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலை வராத வண்ணம் அந்த நல்ல ஏசப்பா நல்ல எண்ணம் கொண்ட தலைவன் வர நீர் கிருபை தாரும் கர்த்தாவே. எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தாலும் அங்கே போய் பார்க்காம அவர்களுடைய துன்ப நிலைமையை உணராமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கின்ற தலைவன் வேண்டாம் ஏசப்பா. நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களோடு சேர்ந்து கஷ்டப்படவும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படவோ, எங்களோட நல்ல ஒரு உறவு வைத்து கொண்டு எங்களை முன்னேற்ற கூடி அந்த தலைவனை கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த ஒரு மணி நேரம் ஏசப்பா உமக்காக ஏசப்பா உம்முடைய இந்த இந்திய தேசத்திற்காக இந்த ஜனத்திற்காக ஏசப்பா ஒவ்வொருவரும் ஏசப்பா மன்றாடி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஒரு நீதிமான் இருந்தால் கூட அந்த தேசத்தை நான் பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே. எல்லா விதமான இயற்கை சீற்றலிருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கர்த்தாவே. நாங்கள் கவலை இல்லாமல் சோர்ந்து போகாமல் போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஜெயம் கொள்ளும் விதமாக நாங்கள் செயல்பட கிருபை புரிந்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு ஏசப்பா நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி தரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, எந்த நல்ல திட்டங்களும் ஏசப்பா அந்த மக்களுக்கு சென்று சேராத வண்ணம் தடுக்கின்ற அந்த மீடியேட்டர்ஸை நீர் அவர்களை தூர தடுத்து நிறுத்தியறலும் கர்த்தாவே. மக்களோடு மக்களாக இருந்து எந்த சலுகையும் பெறாமல் மக்களை ஏசப்பா ஒடுக்குகின்ற அந்த மீடியேட்டர்ஸ் யாரும் முன் வரவே கூடாது ஆண்டவரே. அவர்களை நீர் தள்ளி போடும் ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜ்யத்தையும் நீர் கண்ணோக்கி பார்த்தலும் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களுடைய இயலாமையில் எங்களுடைய அந்த குருட்டாட்டத்தின் பேரில் எங்களுடைய இச்சையின் பேரில் நாங்கள் எதையாவது தவறாக கேட்டிருந்தா எங்களை மன்னித்தரலும் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் ஒன்றே நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் என்ன வாஞ்சித்தீரோ, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கின்றீரோ அதை நிறைவாக்கக்கூடிய, அதை கொண்டு செல்லக்கூடிய, அதை நிறைவேற்றக்கூடிய தலைவர்கள் வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு நல்ல ஒரு செய்தி, ஜூன் 4 இந்த வாக்கு முடிவு வரும்பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு தலைவரை தரப்போவதற்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கண்டிப்பாக கேட்டு நம்மளுக்காக ஒரு நல்ல ஒரு செய்தி தரப்போவதற்காக நன்றி செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம்.